சிந்தனை தான். தம்பி வருத்தப்பட்டான். ஆர்ப்பாட்டமாகவும் நம்மை கேளிக்கையான ஒரு சூழலிலும் பேச வைக்கக்கூடியவர்களை நாம் மிகவும் சிலாகிக்கிறோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக பேசிவிட்டால் சிலாகிக்கிறோம். ரொம்ப புத்திசாலித்தனமா அழகியலோடு பேசிவிட்டா அரசியல் தலைவர்களாக கூட ஆக்கி இருக்கிறோம். மக்கள் சொற்களை நேசிக்கிறார்கள். மக்கள் அந்த சொற்களை நேசிக்கின்ற பொழுது அந்த சொற்களோடு சேர்ந்து சிந்தனையை தர வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வாசிப்பினால் நிகழும். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேங்க. நான் சொற்களால் ஆனவள். எனக்கு சொல் பிடிக்கும். எனக்கு ஆங்கிலம், தமிழ், உருது, ஹிந்தி, அரபி 5 மொழிகள் தெரியும். சொல் தெரியும் எனக்கு. இதுல அந்த சொல் தருகின்ற பொருள் தெரியும் எனக்கு. எவ்வளவு போதை தெரியுமா? இன்னொரு மொழியில அந்த மொழிக்கான பொருளை அந்த சொல்லில் புரிந்து கொள்வது ஒரு உயிரை வைத்துக் கொண்டு இன்னொரு உடல் கிடைக்க அதற்குள் வாழ்வது போல் அட்டகாசம் அது. நான் யோசித்து பார்க்கிறேன். சிந்தனை தாங்க நெருப்பு பஞ்சபூதங்களில். பல நேரங்களில் நான் சொல்லி இருக்கிறேன். சிந்தனை என்பது நீர் அல்ல, அது காற்றல்ல, வெளியல்ல, மண்ணல்ல, அது நெருப்பு. அது பத்த வச்சா வேற விதத்துல போகும். சொல் இருக்கே, ரொம்ப அழகான ஒரு அந்த சொல்ல ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை ஒரு சொல்லுல சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மரணம் அழகானது தானே? உண்மையில் மரணம் அழகானது தான். ஆனால் வாழ்விலிருந்து மரணத்திற்கு போகின்ற அந்த பாதை தான் கொடூரமானதாக இருக்கு. மரணம் அமைதியானது, மரணம் நிறைவானது. டிரான்ஸ்பர் ஆகிறோம் பாருங்க, இங்கிருந்து அங்க. அதான் இந்த தம்பி சொல்லிச்சு, செத்துட்டா ஒண்ணுமே கிடையாதுன்னு. உண்மைதான், ஒன்றும் இல்லை என்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம். எல்லாம் இருக்கிற வாசி தானே இவ்வளவு சிக்கல். இல்லாமல் இருப்பது பேரின்பம். ஆனால் கடக்கணுமே அதற்கு. அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுதல், சிந்தனை அற்புதமான விஷயங்க. ஒரு சொல் சொல்லுகிறேன், செத்துறோம்ல. இப்ப சாவு பத்தி தானே பேசுறோம். செத்துறோம் எப்படி எப்படிலாம் தமிழ்ல சொல்லலாம். செத்துட்டோம், செத்துட்டாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க, அப்புறம் மரணம் அடைந்தார், சிவபதவி அடைந்தார், காலமானார். மொழியாசிரியை நான். குர்ஆனில் இறைவன் பேசுகிறார், நான் காலமாக இருக்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். மரணம் அடைந்தவர்களை காலமானார்ங்கிறது தமிழ். காலமானார். அடுத்த சொல் பாருங்க, இயற்கை எய்தினார். சாபாஷ். இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன். he passed away. தமிழ் தாங்க எங்கன்னு சொல்லுது. இங்கிலீஷ் வெறும் போயிட்டான்னு சொல்லுது. தமிழ் தான் எங்க போயிட்டான்னு சொல்லுது. எங்க போயிட்டான்னு சொல்லுதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இத்தனை சொல்ல சிலாகிச்சல்ல, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட ஒரு சொல்றேன். தமிழ் இல்ல அது. ஆனால் அந்த மரணத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு சொல். இத்தனை சொற்களையும் விழுங்கி ஏப்பமிட்டு தனி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அந்த சொல். மரணம் என்பது என்ன? லெனின் இறந்தான். அவன் தோழன் அன்று மாலை வந்த பத்திரிகையில் தன் தோழன் இறந்ததை இரங்கல் செய்தியாக பதிவு செய்தான். அவன் பதிவு செய்ததை எப்படி எழுதினான் என்றால், என் தோழன் லெனின் இன்று காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். இதாங்க மரணம். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல். வாசிப்பு என் சிந்தனையை தூண்டுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தகங்கள் வீடுகளை போல. சிலது எவ்வளவு பெல் அடிச்சாலும் திறக்காது. சிலது கொழுவி போட்டு திறந்து என்ன அப்படின்னு கேட்டு டக்குன்னு மூடிடும். சிலது யாரு அப்படின்னு கேட்கும். சிலது திறந்து வாங்க யார் வேணும் அப்படின்னும். சிலது வாங்க உட்காருங்க யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். சில வீடுகள் நம்மை வரவேற்கும், சில வீடுகள் கதவடைக்கும்,
சில வீடுகள் நம்மை நம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் அந்த வீட்டிற்கு செல்ல தூண்டும். சில வீடுகள் நம்மை இளைப்பாற வைக்கும், சில வீடுகள் உறங்க வைக்கும், சில வீடுகள் சண்டை போடும். அப்படித்தான் புத்தகங்களும் அப்படிதான். இத்தனை வெரைட்டி இருக்கு புக்ஸ்ல. எனக்கு இளமையில் அந்த மாதிரி நில உடைமை இந்த பிள்ளைய பார்த்து, இந்த பையனை பார்த்தா எனக்கு என் சின்ன வயசுல என் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்படியே தான் இருப்பான் எங்க அண்ணன். இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார், கிளம்பிட்டார். காலிப்னு பேரு. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர் கும்பலா இருக்கும் வீடு. எனக்கு என்ன சிரமம்னா, அண்ணா அக்கா கிட்ட பேசணும்னா, வம்பு பண்ணோம்னா, என்ன பெரியவங்க கிட்ட உனக்கு சண்டை அப்படிம்பாங்க. சரி, இந்த பக்கம் வந்து தம்பி தங்கச்சி கிட்ட பேசலானா, என்ன இது சின்ன பிள்ளைங்களோட அப்படிம்பாங்க. இதுல ரொம்ப இடிபட்டவனா. எனக்கு குழந்தை இளமை பருவத்தில் புத்தகம் என்பது த மேக்சிமம் லக்ஸூரியஸ் திங். ஆடம்பரமான ஒரு வஸ்து புத்தகம் என்பது. அதுவும் எங்களை போன்ற பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பெண்கள் கல்வி கற்று வெளியில் வருவதே மிகப்பெரிய குதிரை கொம்பு 30 வருஷத்துக்கு முன்னால. இதுல புத்தகத்தை வேற வாசி பட்டோலி வீசி பறக்க போறோமா? இதுல என் அண்ணன் ஒருத்தன், அவன் சொன்னா இதேதான், இப்படியேதான் இருப்பான். கொஞ்சம் பார்த்தா அசப்பில் பார்த்தா ரகுவரன் மாதிரி இருப்பான். இதே ஹைட்டு. அவன் +2 படிக்கும் போது நான் 6ஆம் கிளாஸ். ஆனா என்னன்னு தெரியல, அவர் மட்டும் புக்கு வாசிப்பார் ரூம்ல. அப்பா ரூம்ல உட்காரு. அப்பா ரூமுக்கு போறதுக்கான உரிமை அவனுக்கு மட்டும்தான். அவன் உள்ள போய் புக்கு வாசிப்பான், கால் மேல கால் போட்டுக்கிட்டு. நான் அந்த கதவு இடுக்குல இருந்து பார்ப்பேன். புக்கு தெரியும், சதக் சதக் அப்படின்னு ஒரு புக்கு, ரத்தம் அப்படி தெரிச்சிருக்கும் ஃப்ரண்ட் பேஜ்ல, இப்படி மடிச்சு வச்சிருப்பான். அத படிக்கணுமே, அப்படிலாம் போய் கேட்டெல்லாம் தைரியமா புக்கு கொடுலாம் கேட்ட முடியாதுங்க, கேட்ட முடியாது. ஒரு நாள் கேட்டேன், அண்ணே அவனை நான் எப்பவுமே ஆயின்னு கூப்பிடுவேன், பாயின்னு வரல வாயில, அப்படின்னு கூப்பிட்டேன். அன்னைக்கு அது கூப்பிட்டாம அடிப்பான், அதான் பாயின்னு தான் கூப்பிடணும். பா அப்படின்னு வரல. அன்னைக்கு மட்டும் ரொம்ப முயற்சி பண்ணி பாய் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு, இந்த புக்கு குடிக்கிறியா, மரியாதை ஓடி போயிருந்தா. இல்ல இல்ல 4 நாள் கொடுனா. என்கிட்ட ஏது 4 நாள்? 12 years, 12 வயது. 4 பெரிய விஷயம் கிடையாது, காசு இல்லை. எதுக்குன்னு கேட்டேன். லெண்டிங் லைப்ரரிக்கு கொடுக்கணும் 4 நாள் ஒரு புக்குன்னா. நான் யோசிச்சேன், இவங்கிட்ட மட்டும் எப்படி 4 நாள் வருது? அவன் தான் மார்க்கெட்டுக்கு போறானே, அவர் தான் அந்த வேலையை செய்யறவர், அவருக்கு 4 நாள் இருக்குது, நம்ம கிட்ட இல்லை. நான் சொன்னேன், இங்க பாருண்ணே எனக்கு கொடு. அன்னைக்கு தண்ணி ஸ்கேசிட்டி, அப்போ சென்னையில் சரியான தண்ணி பஞ்சம். போய் ஒரு 20 குடம் தூக்கிட்டு வருவான். ரொம்ப அழகாக தூக்கிட்டு வருவான். 2வது மாடி ஏறணும், அழகாக கொண்டாந்து அப்படி சைடில் அப்படி ஏறுவான். மேலேருந்து பார்த்துட்டே இருப்பான், அவ்வளோ அழகாக இருப்பான். அது ஏறும்போதே அப்படி பிரமாதமாக ஏறுவான். நான் சொன்னேன், அண்ணன் நீ கீழே கொண்டாந்து தண்ணி வச்சிரு, அந்த குடத்தை நான் தூக்குறேன், எனக்கு புக்கு படிக்க தருவியா? உடனே அவர் கணக்கு போடுறாரு, எத்தனை குடம் தூக்குவ? யோசிச்சு பார்க்குறேன், என் எனர்ஜி எல்லாம் 5 குடம், அப்போ 30 பக்கம். ஓகே, 5 குடம் தூக்கிட்டு வந்து வைப்பாங்க, 30 பக்கம் படிப்பாங்க. கடங்காரனுக்கு எப்படிதான் அந்த 30வது பக்கம் வருதுன்னு தெரியுதோ, கரெக்டாக வந்து பிடிங்கிடுவான். அடுத்த 5 குடம் தூக்கினாதான் அடுத்த 30 பக்கம். இப்படி 5 குடம் தூக்கி 5 குடம் தூக்கி 5 குடம் தூக்கி நான் படிச்சதுதான் அம்புலி மாமா, பழைய விகடன் இதழ்கள், கல்கி, சாண்டில்யன், புதுமை பித்தன், அழகிரிசாமி, சுந்தர் ராமசாமி எல்லாம். வாசிப்பின் சுகம் அறிந்ததற்கு பிறகு ஒன்றே ஒன்றுதான், ஒரு பெரிய ஒரு பேருண்மையை தெரிந்து கொண்டேன். பெறுவதற்கும் இழப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருத்தல் என்பது பேரானந்தம் கொண்டது. இந்த வினாடியினுடைய உன்னதம் என்பது நீங்கள் எனக்காகவும் நான் உங்களுக்காகவும் இதோ நேரங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோமே, இதை விட உன்னதம் இந்த வினாடியில் வேறு இல்லை என்பது என் வாசிப்பு எனக்கு தந்த ருசி. வாழ்க்கையை ருசித்தல், புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது வருகின்ற எழுச்சி, அது வாசிக்கின்ற பொழுது நம்மை வேறு தளத்திற்கு கொண்டு போகின்ற ஒரு சிறிய சிறுகதைங்க. நான் பல நேரங்களில் என்ன நானே பார்த்துட்டு இருந்திருக்கேன்.
ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்ததற்கு பின்னால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளோட எவ்வளவு நாளுக்கு தங்குது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான். டால்ஸ்டாயின் அண்ணா கரீனினா படிச்சுட்டேன். 3 நாள் ஆச்சுங்க படிச்சு பெரிய புக்குங்க. 3 நாள்ல படிச்சு முடிச்சேன். தவம் மாதிரி படிச்சு, ஒண்ணு கூட விடல. படிச்சு முடிச்சுட்டு ஒரு 36 to 38 மணி நேரம் என்னால் அந்த அந்த சூழலில் இருந்து வெளியில் வர முடியாமல் என்னை முழுமையாக ஆக்கிரமித்து இருந்தாள் அண்ணா. அது என்ன ஆனது? அந்த ஆக்கிரமிப்பு என்ன ஆகிறது? ஒரு பாத்திரம் என்னை ஆக்கிரமிக்கின்ற பொழுது நான் என்ன ஆகிறேன்? நான் என்னை சுய விசாரணை செய்கிறேன். நான் முன்னால் இருக்கின்றவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியில் வெற்றி பெறுகின்ற பொழுது வாழ்கின்ற அந்த நிலைக்காக நான் பெருமிதம் கொள்கிறேன். பல நேரங்களில் நாம் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும், சூழல்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும், முன்னால் இருக்கின்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபம். யோசிச்சு பார்த்தா ஒருத்தன் பொண்டாட்டியை ரொம்ப அடிப்பாருங்க, கண்ணா பின்னான்னு அடிப்பாரு, முகமெல்லாம் வீங்கி இருக்கும் அந்த அம்மாக்கு. ஆனா அவர் ஒரு நாள் அடிக்கிறத நிறுத்திட்டாருங்க. எப்போனா அவரை போலீஸ்ல புடிச்சிட்டு போனாங்க. அவர் செய்யாத தப்புக்கு நைட்டெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. அவர் காலையில வந்த ஒரு புத்தர் மாதிரி அந்த வினாடியில பொண்டாட்டி அடிக்கிறத விட்டாரு. இப்படி ஒரு சிறுகதைங்க, இப்படி ஒரு சிறுகதை. என்னை எனக்குள் நுழைய வைத்து நான் என்னவாக இருக்கிறேன், என்னவாக இருக்க வேண்டும், என்னை போன்றவர்கள் இப்படி இருப்பார்களா, இப்படி இருந்தால் என்ன ஆகும் என்று நம்மை பிரித்து போட்டு மேய்கிறது ஒரு நூல். அதான் வார்த்தை சித்தர் சொன்னார். எது தெரியுமா நல்ல நூல்? நம்ம ஆட்களுக்கு நூல் படிக்கிறது. ஐயோ எப்பா, இந்த இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், எனக்கு பிடித்திருக்கிறது இந்த அவை. இல்லைன்னா அதோ இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு இதோ இப்போவோ நாளைக்கோ நாளை மறுநாளோங்கிற மாதிரியே வந்து உட்காரும். நம்ம சொல்லி என்ன புரிய போகுது, நம்ம சொல்லலைன்னா என்னவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சில மேடைகள் இருக்கும். இங்கே போட்டால் விதை முளைக்கும் என்கின்ற விளைச்சல் பூமியாக நான்